அலைக்கும். வாங்க நம்ம சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வைப்போம். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். புளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இதை பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்குவோம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. வாங்க வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு. இதில் கறிவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுருவோம். போட்டு பொரிஞ்சோன்னா பூண்டை போட்டுருவோம். வெள்ளாரி கொஞ்சம் போட்டுருவோம். போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். கருவேப்பிலை கொடுத்துருவோம். சும்மா லைட்டாக வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இதில் மிளகாத்தூளை கொடுத்துருவோம். கொடுத்து லைட்டாக வதக்கிடுவோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது மல்லித்தூள். இதில் தக்காளி பேஸ்ட்டு கொடுத்துருவோம். இதில் நம்ம புளி தண்ணி கொடுத்துருவோம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கொடுத்துருவோம். தேவையான அளவு உப்பு கொடுத்துக்குவோம். இதில் பச்சை மிளகாயும் கொடுத்துருவோம். மூடியை போட்டுருவோம். கொதிக்கட்டும் நல்லா. வெங்காய குழம்பு ரெடியான்னு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. கதண்டு பாருங்கள். இதான் வெங்காய குழம்பு. எந்த காய்கறியும் நம்ம போட வேணாம். சூப்பராக இருக்கும். ஆனால்